இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உங்கள் ஆரோக்கியம் மேம்பட கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன என்பதை பத்தி தான். பழங்கள்னாலே சத்து தான், ஆனா அதுலயும் நம்ம சில பழங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடும் பொழுது அது நம்ம உடம்புல இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்குது. அது என்னன்றத பத்தி பார்க்கலாம். மழை காலத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சில பழங்களை சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி மழை காலத்துல கட்டாயம் சாப்பிட வேண்டிய சில பழங்களை நம்ம பார்க்கலாம். மழைக்காலம் வந்துவிட்டாலே ஜில்லுன்னு பெய்யும் மழையுடன் சேர்த்து பலவிதமான நோய்களுமே வந்துரும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில உடல் நல பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியாது. அதனால்தான் இந்த சீசனில் பல்வேறு உடல் நல பிரச்சனைகள் வரும். அதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சில பழங்கள் என்ன? டெங்கு காய்ச்சல், மலேரியா, சீசன் ஜுரம், டைபாய்டு போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களும் மழை காலத்தில் ஏற்படும். ஆனால் சில வகையான பழங்கள் இந்த உடல் நல பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த பழங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுது. ஆரோக்கியமாகவும் சத்தானதாகவும் இருக்க பருவகால பழங்களை நம்ம சாப்பிடலாம். அந்த பட்டியலை பார்க்கலாம். ப்ளூபெர்ரி பழங்கள் மழை காலத்துல கிடைக்கும். குறைந்த கலோரிகள் கொண்டுள்ளதால இவற்றை உட்கொள்வதால் இரும்பு, பொலேட், பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்கள் போன்ற அதிக புரோட்டீன்ஸ் கிடைக்கும். இந்த பழம் மழை காலத்தில் வரும் சிறு நோய்களுக்கு எதிராக போராடும் தன்மை உடையது. அடுத்தது லிச்சி. நாம் மழை காலத்துல லிச்சி பழத்தை சாப்பிட வேண்டும். அவற்றில் வைட்டமின் சி இருக்கு. இது நமது உடலில் ஆற்றல் திறனை அதிகரிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கவும் உதவுது. மேலும் இது நமது உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்களை வழங்கி உடல் எடையையும் அது குறைக்க உதவும். அடுத்தது பேரிக்காய். மழை காலத்துல ஏற்படும் பல நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட நமக்கு நிறைய வைட்டமின்கள் தேவை. இந்த பேரிக்காய்களில் அனைத்து வைட்டமின்களும் நிறைஞ்சிருக்காம். இந்த பருவத்தில் அதிக ஈரப்பதம் இருப்பதால ஆரம்ப கால நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே மழை காலத்துல கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவுகளில் இதுவும் ஒன்று. அதனால பேரிக்காவை கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும். பப்பாளியில வைட்டமின் சி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது சிறந்தது. அது மட்டும் இல்லாம இதுல உள்ள நார் சத்து பல நோய்களுக்கு எதிராக போராடுது இந்த பப்பாளி. அடுத்தது செரீஸ். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து உள்ளதுனால தொற்று நோய்கள் வராமல் தடுக்குது. மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் இந்த செரீஸ் நம்மளுக்கு தருது. மாதுளை. மழை காலத்துல அதிகம் கிடைக்கும் பழங்களில் மாதுளையும் ஒன்று. இது நமது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுது. இந்த மாதுளையின் விதைகளில் பல சத்துக்கள் இருக்கு. அடுத்தது ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டியதில்லை என்று ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. அதே போல இந்த ஆப்பிள்கள் மழை காலத்துல ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது பல்வேறு வகையான மழைக்கால நோய்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்குது. மழைக்காலம் நோய்களின் காலம். எனவே நல்ல உணவை நம்ம எப்பவுமே சாப்பிடணும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க முயற்சி செய்யணும். இதனால சளி, இருமல், வயிற்று பிரச்சனைகள் உள்ளிட்ட பல உடல் நல பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள உதவும். இந்த மாதிரியான பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுனாலும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.